நாம போன முதல்ல நம்ம பார்த்தது விஸ்வாமித்திரனுடைய கதையை, சரித்திரத்தை சதானந்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து முடிச்சோம். சதானந்தரானவர் ராம லக்ஷ்மணருக்கு விஸ்வாமித்திரர் யார், அவருடைய பராக்கிரமங்கள் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், அவர் எப்படியெல்லாம் விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத அழகான குறிப்பாக சொல்லி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தன்னோடு வந்திருக்கக்கூடிய முனிவரனுடைய பெருமைகளை புரியக்கூடிய அளவுக்கு சொன்ன. இப்ப ராம லக்ஷ்மணருக்கு அது சொல்லி புரியணுங்கிறத விட அவர்களுடைய மகிமை இன்னும் வளர்வதற்கு அங்கே ஒரு தேவைப்படுகிறது விஸ்வாமித்திரனுடைய சரித்திரம். ஏன்னா ராம லக்ஷ்மணரை கூட்டிண்டு வந்து விஸ்வாமித்திரனுடைய மகிமை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி எடுத்துக்கணும். இந்த சரித்திர நாயகனாகி ராமன் நடையில் நின்று உயர்ந்த நாயகன். அந்த நாயகனுடைய காப்பியத்தை தான் சொல்ல போறேன்னு கம்பன் சொன்னான். அப்ப இந்த நாயகனுடைய காப்பியத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த நாயகனுக்கு உறுதுணையாக நின்ற கதாபாத்திரங்களுடைய வலு என்ன? சாதாரணமா ஏதோ வந்துட்டாங்க, அவருக்கு இவர் அட்வைஸ் பண்ணிட்டாருன்னு இல்லாம அவருக்கே எவ்வளவு மாண்பு இருக்குங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கட்டமாக நாம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால சதானந்தர் சொல்ல விஸ்வாமித்திரனுடைய வரலாறை கேட்டு அவர் இப்பேற்பட்ட ஒரு மகான் அப்படிங்கிறதையும் பார்த்து ரசித்து, ராமர் பட்டும் எப்படின்னா ராமரும் லக்ஷ்மணரும் அதுல உத்தம புருஷனாகிய ராமனுக்கு என்ன குணம் அப்படின்னா பெரியோர்களை மதிக்கின்ற குணம் ராமனுக்கு எப்பொழுதுமே உண்டு. அதனாலதான் என்ன பண்ணுவான், வழிதில் எதிரில போய் நின்று தானே முன் உரைப்பான்னு பேசுறோம். முதல்ல எதிரில போய் நின்று மக்களுடைய குறையை முதல்ல போய் கேட்டுருவான். இறங்கணும்னு கடகடான்னு போய் தேர்ல போறான், தேர்ல தான் நிக்கிறாங்கிற அவசியம் இல்லை அவனுக்கு. அதை விட்டு கீழே இறங்கி குடுகுடுன்னு ஓடி போய் எப்படி இருக்கீங்க, அம்மா சௌக்கியமா, அப்பா சௌக்கியமா, எல்லாரும் நல்லா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போய் நின்று விசாரிக்க கூடியவனாகவே தான் வால்மீகி எழுதுகின்ற பொழுது ராமனுக்கு ஒரு பேரை சொன்னார், பூர்வபாஷி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். பூர்வபாஷினா முதல் வார்த்தை அவனதான் இருக்குமா ராமனு. அதுவும் எப்பேற்பட்ட வார்த்தை, நல்ல வார்த்தையாக பேசக்கூடிய சௌமிய பாஷின்னு அதுவும் வேறணும் இல்லையா. முதல்ல ஓடி வந்து பேசுறவனே ஏண்டா இந்த ஆள் காலங்காலில் பேசினான்னு இருக்கப்படாது. சில ஆட்கள் அப்படிதான் இருப்பான். உள்ள நுழைஞ்ச உடனே வந்தவன் ஏதுகடா வந்தா ஆஜா உஜான்னு போடுற போது இவன் ஏன்டா காலங்கால இவன் இவன் முகத்தை நாம போய் பார்த்தோங்கிற மாதிரி இருக்கப்படாது. பேசுறதும் இனிமையாக பேசுதல் அவசியம் இல்லையா. அப்ப பேச்சிலே தன்மை என்பது ராமனுக்கு ரொம்ப இயல்பாகவே இருந்த ஒரு குணம். இப்ப எதுக்காக சொல்றேன்னா பெரியோர்களை மதிக்கின்ற குணமானது ராமனுக்கு தன்மையிலே உண்டு. அதனால ராமனுடைய இயல்புக்கு இன்னும் சிகரத்திற்கு என்ன சொல்றது, ஒரு மகுடத்திற்கு மயில் பீலியை சாற்றியது போல் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா. ஒரு கிரீடத்துல ஒரு மயில் இறக சொருகின இன்னும் எவ்வளவு மெருகேற்றுமோ அதுபோல் ராமனுக்கு விஸ்வாமித்திரனுடைய சரித்திரத்தை காட்டி அந்த சரித்திரத்தை சதானந்தர் சொல்ல ராமன் காது வழி கேட்டான் என்பதே ராமனுடைய மாண்பினுடைய சிறப்பாக இங்கே இருக்கு. இப்போ ராமனும் எல்லாரும் அந்த மிதுலையினுடைய ஜனகரனுடைய மகல்ல கொண்டு வந்து மாளிகையில கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஜனகன் ஒரு ஷெரட்டன் ஹோட்டல் மாதிரி பெருசா வச்சுருக்காரு போல் இருக்கு. ஏன்னா அதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. முனியும் தம்பியும் போய் முறையால் தமக்கு இனிய பள்ளிகள் எய்திய பின், அப்புறம் என்ன அர்த்தம், அவங்கவுங்க ரூம்ல போய் படுத்துட்டான் சரியா. அப்ப அவளுக்கும் தனித்தனியா ஏதோ ஒரு ரூம் கொடுத்துருக்கார். அப்ப ஜனகர் பெரிய பேலஸா ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கார். இந்த காலத்துல நம்ம சொல்லணும்னா 7 ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ணி வச்சிருக்காரு போல் இருக்கு ஜனகர். சோ அந்த 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் எல்லாரும் தாச்சுன்னு விட்டான். ராமர் மட்டும் தனியா இப்போ உட்கார்ந்து இருக்க. அந்த இடத்துல ராமனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, ஏன்னா இதுவரைக்கும் யாரோ பக்கத்துல இருந்ததுனால ராமனுக்கு சீதையினுடைய நினைப்பு பெருசா வரல. நம்ம இப்போ
சீதை ராமன் சதானந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி, ராமன் சதானந்தரை பார்ப்பதற்கு முன்னாடி சீதை ராமனுடைய நினைப்புல, ராமனுடைய எண்ணத்திலே எப்படி அவள் பரிதவித்தாள் அப்படிங்கிற குறிப்ப கம்பன் சொல்லிவிட்டான். கரெக்டா? முன்னாடி பேசிவிட்டான். அப்போ ராமனுக்கு அந்த காதல் இருக்கணுமே. இப்போ சீதைக்கு மட்டும் இருந்து ராமனுக்கு இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பால் கிழவி என்று சொல்லக்கூடிய, இல்லையா, ஒரு பக்கமான காதலாக போய் முடியும். அப்ப கதாநாயகி பட்ட காதலானது ராமன் மனசுலயும் வந்திருக்கணும் இல்லையா? அப்ப அந்த குறிப்பு விடக்கூடாதுன்னு கம்பன். இப்போ ஏன் அவன் நினைக்கல? இது காலம் பக்கத்துல யாரும் இருந்துட்டான். பக்கத்துல இருந்ததுனால ராமனுக்கு அந்த யோசனை வரல இல்லையா? நடந்து வந்த உடனே சதானந்தரை மீட் பண்ணா, சதானந்தர் உடனே நிக்காம விஸ்வாமித்திரனுடைய கதையை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்த, அதனால இவருடைய மனசு அதுக்குள்ள போகல. இப்ப என்ன ஆகி போச்சு? விஸ்வாமித்திரரும் லக்ஷ்மணனும் போய் படுத்துனுட்டான். இப்போ அவங்க முறையாக தன்னுடைய இனிய பள்ளிகள் எய்திய பின், இருட்கணியும் போலவன் அந்த இடத்துல எப்படி இருக்கானா, இருள் மயமாகிய கனி. இதுதான் கம்பன் ராமனை சுட்டுகின்ற ஒரு உவமைகள். சாதாரணமாவே ராமன் கருப்பா தான் இருக்கான் இல்லையா? கருப்புல பழமா இருக்கானா. எப்படி பாருங்க, ஒப்புமையை பாருங்க. இருட்கனியாக இல்ல, ஏற்கனவே அப்படின்னா கனினா எப்படி சார்? நல்லா பாருங்க, ஷைனிங்கா இருக்கான் சார். அதுதான் அம்மாள் கருப்பு தான், அப்படி ஷைனிங்கா இருக்கான் ஆளு. அப்படி உட்காந்து இருக்கான் தகதகன் இருக்கிற மாதிரி. அந்த கருப்புல ஒரு ஷைனிங். அவரு அப்படி உட்காந்து இருக்கான். போல்பவன் எப்படி உட்காந்து இருக்கானா, அழகாக எழுதுவார் ஜெகவீர பாண்டியனார் சொல்லும் பொழுது, தன்னோட வந்த யாரு 2 பேர் போயிட்டாங்க, இவன் 3வது ஆள் உட்காந்து இருக்கான் இல்லையா? லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரனும் போயாச்சு, ராமன் மட்டும் தானே தனியா உட்காந்து இருக்கான். 2 பேரை அனுப்பிட்டு 4 பேரை துணையா வச்சுண்டானா. இப்போ அந்த வார்த்தையை சொல்ல போறார் பாருங்க. 2 பேரை அனுப்பிட்டு 4 பேரை துணையா வச்சுண்டானா. யார் யாரு? கங்குலும் திங்களும் தனியும் தானும் அத்தையலும் ஆயினான். கம்பன் வார்த்தை என்னன்னா, அவனுக்கு துணையா இப்ப வந்திருக்கு. கங்குலும் இருட்டு, இரவு நேரம், திங்களும் சந்திரன், தனியும் தனிமை, தானும் தான் ராமன். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்னவா மாறி போச்சு? அழகா சொன்னான் கம்பன். இதுதான் விஷயம். ராமன் சீதையோடு கலந்தான் என்பதற்கு, சிந்தையில் கலந்தான் என்பதற்கு கம்பன் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கவி ஆற்றல், கவிச்சொல் என்ன சொல்றான்? அத்தையலும் ஆயினான். அப்ப சீதையா மாறிவிட்டான். முடிஞ்சுதா? இப்ப ராமன் சீதையாக மாறிவிட்டான். அப்போ சீதையினுடைய தாபம் இவனுக்கு வரணுமா இல்லையா? சீதைக்கு என்னென்ன பிரதிபலிப்பு ஏற்பட்டது முன்னாடி, அவருடைய சிந்தனைகள் இருந்ததுல, போனது வந்தது எல்லாம் இருந்தது இல்லையா? அந்த சிந்தனையின் தாக்கம் இப்போ ராமனுக்குள்ள வரும். எப்படி பார்த்து நான் பாருங்க. இதுகார் வரைக்கும் ராமனும் சீதையும் தனித்தனியாக இருந்தனர். கண்ணோடு கண் கவ்விக்கொண்ட நேரத்திலே இருவர் ஒருவராக இரண்டர கலக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்பொழுது ராமன் தனியாக இருட்டிலே, இருள் சூழ நிலவினுடைய ஒளியினோடு, தனியும் தனியாக தனிமையோடு தானும் இப்ப என்னவா மாறிட்டான்? சீதையாக மாறினான். சரியா? இதுல ஒரு உயர்ந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை விரும்பி, உயர்ந்த பொருளை விரும்பி அந்த உயர்ந்த பிரம்மத்தோடு நான் சேர வேண்டும் என்று சொன்னால் எது முக்கியமாக உங்களுக்கு வேண்டும்? தானும் தனியும் தேவை இல்லையா? 4 பேரோட சேர்ந்து இருந்தா உயர்ந்த பொருளுடைய பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? எல்லாரும் பக்கத்துல இருந்தா டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். கதை பேசிட்டு உட்காந்து இருப்போம்.
தனிமைதான் ஏகாந்தம் தான். இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு அவையா. இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏகாந்தத்தோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்? யாரோடையும் பேச மாட்டேன். ஏகாந்தத்தில் சில சிந்தனைகளோடு நீயும் அந்த சிந்தனையோடு இரண்டர கலக்கின்ற ஒரு ஒருமைப்பாடு கிடையாது. அப்போ தனியாக இருக்கக்கூடிய, தனிமையில் இருக்கக்கூடிய நீ தனித்தும் தானும், தானும்னா என்ன? ராமன் தன்னுடைய தான் என்று சொல்லக்கூடியது ஆத்மா. தனிமையில் ஆத்மா ஏதோடு கலந்தது? பிரம்மத்தோடு. உயர்ந்த பிரம்மம் எது? சீதை என்கின்ற பிரம்மத்தோடு போய் இரண்டுற கலந்தது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? கம்பன் அத்வைத்தத்தை அப்படி டச் பண்ணிருக்கார். அத்வைத்த சித்தாந்தத்தை அப்படி என்ன பண்ணிட்டார்? அப்படி ஒரு கோடிட்டு காட்டக்கூடியதான ஒரு வார்த்தையை அப்படி ஒரு டச். என்ன சொன்னார்? அத்தையலும் ஆயினான். அவன் அப்படி மாறிட்டான்பா. அவன் தையலாக மாறிட்டான். இப்போ சீதையினுடைய தாபங்கள் எல்லாம் இவனுக்குள்ள வரணும். வந்தானா அது உரிமை, வந்தானா அத்வைத்தம். புரியுதா? சொல்ற புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துலதான் தத்துவார்த்தமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ராமனும் சீதையும் காமதாபத்திலே தவித்தார்கள் என்ற அர்த்தம் இல்லை. அவர்களுடைய உணர்வு அவரவர்களுடைய உடம்புக்குள்ளேயும் அவர்கள் எண்ணத்திலேயும் அவர்கள் சுவாசத்திலேயும் பிரதிபலித்தது என்று சொன்னால்தான் இரண்டர கலத்தல் என்கின்றது வரும். அப்பதான் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய, ஒருமைப்பாடு என்று சொல்லக்கூடிய, யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அத்வைத்தம். அது வரைக்கும் என்னவா இருப்போம்? துவைத்த நிலையில் தான் இருப்போம். நீ தனி, நான் தனி. தப்பில்லை, அப்படி இருக்கிறது தப்பில்லை. அப்படித்தான் நம்ம பல இடங்கள்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். டுயாலிட்டியோட தான் வேலை பார்க்கிறோம் இல்லையா? இது கம்பெனியுடைய சொத்து, இது கம்பெனி, இது கம்பெனியுடைய சமாச்சாரம், இது கம்பெனியில மானிட்டர் பண்றா, இது கம்பெனியில அவ பார்த்துட்டு இருக்கா. இப்படியே தான் யோசிச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். காரணம் என்ன? கம்பெனிங்கிற ஒரு தனி என்டிட்டியை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். டுயாலிட்டியோட தான் வேலை செய்யறோம். எங்க ஒன்னா சேர முடியும்? அதுதான் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய பரமானந்தத்தை தேடுகின்ற, பிரம்மத்தை தேடுகின்ற நிலையிலே தான் இரண்டர கலத்தல் முடியும். இப்ப இரண்டர கலக்கணும்னு சொன்னா என்ன வேணுங்கிறதுக்கு தான் இங்க அழகாக சொன்னான். கங்குலும் திங்களும் தனியும் தானும். அழகான வார்த்தை. ராமனை எங்க சொல்லியிருக்கான் பாருங்க, தனியும் தானும். தான் என்ற வார்த்தைக்கு ராமனுடைய உருவம் இல்லை, ராமனின் ஆத்மான. அப்ப இந்த ராமன் ஆத்மா ஒருமைப்பட்டு தனித்து ஏகாந்தத்திலே அந்த பிரம்மமாகிய பரம்பொருளாகிய அந்த மகாலட்சுமி சுரூபத்தை நினைக்க ஆரம்பிக்கும். அப்படி நினைக்கின்ற பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டத்தை நம்ம பார்ப்போம். என்னென்னலாம் யோசிக்க போறா அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அடுத்து இப்ப சீதையினுடைய உருவம் அவருக்கு கண்ணுல பட ஆரம்பிக்கும். விண்ணின் நீங்கிய மின் உரு இம்முறை பெண்ணின் நலம் பெற்றது உண்டோ கொல்லோ, உண்டே கொல்லோ, எண்ணின் இஃது அல்லாது என்று அறியேன் இரு கண்ணினுள்ளும் கருத்தினுள்ளும் காண்ப நாள். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார்? அழகான வார்த்தை, கடைசி வார்த்தை என்ன சொன்னார்? கண்ணினுள்ளும் கருத்தினுள்ளும். எங்க வந்து உட்கார்ந்துட்டா அப்ப சீதை? சீதையினுடைய அந்த உருவமானது எங்கெல்லாம் வருது? அந்த பெண்ணினுடைய பேரழகு எங்கெல்லாம் வருதா அவருக்கு? பார்க்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொருளிலெல்லாம் சீதை தெரிகிறாள். புரியுதுங்களா? வார்த்தை என்ன? கபீர்தாஸ் சொல்றார், அந்தர் ராமேஹோ பாகர ராமா. வார்த்தை ஹிந்தியில ஒரு பஜனை எழுதுறார், உள்ளேயும் ராமர் வெளியிலேயும் ராமர். அந்தர் ராமேஹோ பாகரு ராமா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார், ஜஹான் தேக்கே வஹா ராமா பூரண காமா. எங்க பார்த்தாலும் ராமரை தாண்டா நான் பார்க்கிறேன்னு நான் கபீர்.
இல்லையா? ராதா சொன்னா, ராதா ஒரு முறை கோவப்பட்டா, இந்த கிருஷ்ணர் சும்மா இருக்கிறது இல்ல, ராசலீலை பண்ணிட்டு இருக்கார், இவர் அங்கங்க போய் கோபிகளோட விளையாடிட்டு இருக்கார், ஆடிட்டு இருக்கார், பாடிட்டு இருக்கார், என்னை பத்தி யோசிக்கவே இல்லையேன்னு சோகமா உட்காந்து இருந்தா ராதா. இவர் வந்து கேட்டார், ஏமா நீ ரொம்ப சோகமா இருக்கியன்னார். நம்ம சொன்னா, நீ பாரு எல்லாரோடையும் ஆடிட்டு இருக்க, என்னை பத்தி சிந்திக்கிறது உனக்கு நேரமே இல்லை, நான் என்ன பண்றதுன்னா. அப்படிதான் நீ நினைச்சியா? அசடே கொஞ்சம் திரும்பி பாருன்னார். திரும்பி பார்த்தா அத்தனை கோபிகைகள் என்று இவர் நினைத்தது அத்தனையும் ஒவ்வொரு ராதா. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோபிகைகளோட இவர் நின்று ஆடிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு தோரணை தெரிஞ்சாலும் அந்த 1000 கோபிகைகளும் ராதைகளாக இருந்தார்கள். அந்த ஒவ்வொரு ராதையோடும் கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தான். அப்ப சொன்னா, பாத்தியா, நான் என்னமோ உன் பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறேன், நான் யார பார்த்தாலும் ஒன்னதாமா பார்த்துட்டு இருக்கேன். புரியுறதா? இதுதான் மேலம். இது நீங்க காம விரசத்தோட பார்க்க கூடாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காமத்தினால் வருவது அல்ல, அருளின் மேன்மையினால் ஏற்படக்கூடிய பக்தி. இது பக்தி பரவசத்துல வரக்கூடிய பெரிய நிலை. இப்ப பார்க்கின்ற பொருளெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவனாக, பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு அணுவிலும் அவர் இருப்பதாக. எப்படி ராதைக்கு கிருஷ்ணன் காட்சி கொடுத்தானோ அதுபோல் இங்கே சீதை கண்ணினுள்ளும் கருத்தினுள்ளும். இதை எங்கெல்லாம் இருக்கிறா? எல்லா இடத்துலயும் இருக்கப்போ. ராமனுடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த பார்வைகள் படுகின்ற எல்லா இடத்திலையும் அந்த வடிவமானது வந்து நிற்கிது. அந்த கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எதுவுமே இல்லை, அந்த பெண் வடிவம் தான் அவருக்கு முன்னாடி வருது. புரியுறதா? அப்ப கருத்தானது சீதையோடு ஒன்றுகின்ற பொழுது பார்க்கின்ற பொருளெல்லாம் பரம்பொருளாக தெரிவது எப்படியோ அதுபோல் அழகாக நீங்க யோசிக்கணும். ராமனுடைய நிலையை பக்தி பரவசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனின் நிலையாக எடுத்துக்கொண்டு பார்க்கணும். இடத்துல பக்தி இலக்கியமும் சொல்லி தர்றாரு இப்ப நமக்கு. புரியுறதா? பக்தி இலக்கியத்தையும் சொல்ற. என்ன பக்தி இலக்கியத்தை சொல்றார்? பக்தனுடைய பரவச நிலையானது இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? பார்க்கறதெல்லாம் இறை என்கின்ற பரவசத்தை பார்க்க வேண்டும். அப்போ சீதையின் வெளிப்பாடு, உருவ வெளியானது எங்கே இருக்கு? எல்லா இடத்துலையும் தெரியும். சீதையினுடைய பேரழகு, அவள் நிற்கக்கூடியது கண்ணிலும் கருத்திலும், அவருக்கு எல்லா இடத்திலையுமே, காண்கின்ற எல்லா இடத்திலையும் அவருக்கு அந்த காட்சி தெரியுது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மனசுல ஒரு ஒப்புமைகள் கம்பருக்கு ஓடுது. அந்த ஒப்புமைகளை பார்ப்போம். அழகான ஒப்புமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். வள்ளல் சேக்கை கரியவன் வைகுறும் வெள்ள பார்க்கடல் போல் மிளிர் கண்ணினான் அல்லல் அல்லல் பூமகள் ஆகும் கொலோ எனது உள்ள தாமரையுள் உரைகின்றதே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான். நல்ல பார்க்கடல் எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கடல்ங்கிறது வெள்ள வெளியேர்னு இருக்கு இல்லையா? இந்த வெள்ள வெளியேர்னு இருக்கக்கூடிய இடத்துல திருமால் எது மேல படுத்துட்டு இருக்கார்? பாம்பு. ஆதிசேஷன் அவன் கருப்பு, நம்மாலும் கொஞ்சம் கருப்பு இல்லையா? திருமாலும் கொஞ்சம் கருப்பு தான். இது எதுக்கோடு ஒப்புமையை கொடுக்கிறாராம் கம்பன்? உங்க கண்ணுல இருக்க பாத்தீங்களா, கண்ணிலே இருக்கக்கூடிய வெள்ளை திரையாக இருக்கிறதே அது பார்க்கடலப்பா. அதுக்குள்ள இருக்கக்கூடிய கரு விழிகள் என்பது திருமால். சரியா? அதை போல்
சரியா? அதுபோல் அந்த கண்ணுக்குள்ள கண்ணின் பாவையாக இருக்கிறாள் இல்லையா, ஒளியாக உருவமாக யார் வந்து விழுது? அதுதான் சீதை. பார்க்கடலிலே துயின்று கொண்டிருக்கக்கூடிய பரமனுக்கும் கூட ஒளியாக விளங்கக்கூடியவள் யார்? செந்தாமரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆலைவாசி. சரியா? அப்ப செல்வம் தரக்கூடிய ஸ்ரீதேவியாக இருக்கக்கூடியவள். நான் தான் சொன்னார், அல்லல் பூமகள் ஆகுமோ கொலோ. செந்தாமரையில் வசிக்கின்ற திருமகளானவள் எப்படி அவள்தான் அந்த ஒளியாக இருக்கிறாளோ அந்த இடத்துல, அதுபோல் ராமனுக்கு அவனுடைய கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கண், அந்த கருவிழி, அதனுடைய கண் இமை, அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்மணி என்று சொல்லக்கூடியது, அதிலே வரக்கூடிய ஒளியாக சீதை இருக்கிறார். அப்படி இருப்பதாக அவளோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவருக்கு தோணுது. அப்ப என்ன அர்த்தம்? இது முதல்ல சொல்லிட்டார். ரெண்டு பேரும் பார்க்கின்ற பொழுது, ரெண்டு பேரும் கண்ணோட கண்ணை பார்க்கின்ற பொழுது என்ன சொன்னார்? முதல்ல அந்த பார்க்கடலை விட்டு பள்ளி நீங்கி நம்ம ரெண்டு பேரும் இப்பதான் திரும்பி பார்க்கிறோமாங்கிற எண்ணம் அவர்கள் இருவருக்கும் வந்தது அந்த நிமிஷத்துல. கரெக்டா? அது ஏற்கனவே சொல்லிட்டார். ரெண்டு பேரும் பார்க்கிற பொழுதே பேசிட்டார். அத இந்த பார்க்கடலில் இருந்து நீங்கி திருமாலும் சரி, அங்கே திருமகளும் சரி வெளியில வந்த பிறகு ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ரெண்டு பேரும் அவதாரங்கள் செய்து பாலபருவத்தை எல்லாம் தாண்டி இப்ப கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பருவத்துக்குள்ளே வரக்கூடிய இடத்திலே ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்கடலிலே அவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருகின்ற பொழுது பேசவும் கூடுமோங்கிற வார்த்தையோடு நிறுத்தினார் கம்பன் இல்லையா? முன்னாடி நம்ம படிச்சோம். அத எப்போ கன்னிமாடத்தில் நின்ற சீதையை ராமன் பார்த்த பொழுது நடந்த கதை நம்ம படிச்சோம். இப்போ அந்த இடத்திலேயே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டு பேரும் பிரிந்த விஷயத்தை மீண்டும் அப்பொழுதே நினைவு கொண்டார்கள். இப்ப திரும்பவும் அந்த நினைப்பை ராமன் மனதிலே கொண்டு வருகிறான். அந்த இடத்தை கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்? எப்படி பார்க்கடலிலே பள்ளி கொள்ளுகின்ற பரந்தாமன் அந்த இடத்துல எப்படி கருப்போ, அப்ப அதையெல்லாம் ஒப்புமையாக தருகிறான் கம்பன். எப்படின்னா அழகான ஒரு ஒப்புமை. அவருடைய நிறம், அவர் படுத்திருக்கக்கூடிய இடம், அவர் படுத்திருக்கக்கூடிய படுக்கை, அதனுடைய நிறம், இதெல்லாம் ஒப்புமையா கொடுத்து அழகாக அந்த பார்க்கடலையும் சொல்றார், அழகாக ராமனுடைய கண்ணையும் சொல்கிறார். அப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து அழகாக ஒரு ஒப்புமையோடு சொல்லி இருக்கக்கூடிய இதெல்லாம் கம்பனுக்குத்தான் தனித்துவம் உண்டு. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எழுதுறதுக்கு கம்பனாலத்தான் முடியும். மற்ற எந்த கவிஞராலையும் நம்ம யோசிச்ச பெரிய ஒட்டக்கூத்தர் எழுதினாருன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், புகழேந்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் சில புலவர்களுக்கு என்ன சொல்ற, தெய்வீக புலவர்கள்னு சொல்றது மாதிரி இல்லையா? அதனாலத்தானே சொல்லுகின்ற பொழுது யாமறிந்த புலவர்களிலே சார் சொல்லணும்னா எப்படி சொல்லிருக்கணும்? என்ன ஆர்டர்ல சொல்லணும்? வள்ளுவன் தான் சார் முதல்ல. பாரதியார் சொல்லணும்னா ஆர்டர் எப்படி சொல்லிருக்கணும் இல்லையா? சீனியாரிட்டியில வள்ளுவன் தானே முதல்ல. வள்ளுவனை போல் அடுத்த சீனியாரிட்டி யாரு? இளங்கோ. அதுக்கப்புறம் யாரு? கம்பன். கரெக்டா சார்? இதுதானே சார் ஆர்டர்? இதுதானே. ஏன்னா வள்ளுவன் வருகின்றது, கம்பன் வருகின்ற பொழுது உங்களுக்கு நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு இறுதி 12க்கு வர்றான். அதுக்கு முன்னாடி இளங்கோவடிகளார் சிலப்பதிகாரம் எழுதியாச்சு. அதுக்கு முன்னாடி வள்ளுவ பெருந்தகை பாட்டு எழுதியாச்சு. அப்ப வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல் சொல்லி இருக்கணுமா இல்லையா? பாரதியார் என்ன சொன்னா? யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல். அடுத்த வார்த்தை வள்ளுவனை போல், இளங்கோவை போல் யாங்கனுமே கண்டதில்லை. என்ன?
அப்ப ஆர்டர்ல ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காரே பாரதி, அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஏன் கொடுத்தானுக்கு காரணம் இந்த கவிதைகளை படிச்சா ஒரு காதல் கவிதைகளில் கூட அப்படி போற போக்குல தத்துவத்தையும் தெய்வீகத்தையும் தொட்டுவிட்டு போக முடியும் என்று சொன்னால் அது கம்பன் ஒருவனால் தான். அதுதான் அதுல இருக்கக்கூடிய சூட்சமம். அப்படி சொல்லுகின்ற பொழுதே, அந்த ஒப்புமைகளை கொடுக்கின்ற பொழுதே நமக்கு அந்த காட்சி அப்படியே கொண்டு போய் நிறுத்துறான் கண்ணுக்கு முன்னாடி இல்லையா? அது செய்யணும், ஒரு புலவன் செய்யணும் சார். நம்ம பாட்டா ஏதோ அங்க வருது போகுது நடக்குது நிக்குது, ஏத்தியா குச்சிய கீழே வச்சியா பச்சி வாயில வச்சா பஜ்ஜி, நீ எழுத முடியும். பாட்டு அந்த மாதிரி இருந்தா, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத பாடல்களாக இருந்தால் பாட்டுல என்ன சுவை இருக்கு சொல்லுங்கப்பா. ஆனால் ஒரு ஒப்புமையை சொல்லுகின்ற பொழுது நம்மளை அங்க கொண்டு போகணும் இல்லையா? அந்த பாட்டினுடைய வரி அப்படி இருக்கணும் சார். இல்லைன்னா அந்த பாட்டை படிச்சு பிரயோஜனம். அதனாலதான் அந்த வழியை பின்பற்றி வந்த பாரதி அதை ஒத்துக்கிறான். அந்த தாக்கத்தோடு வந்த பாரதி ஒத்துக்கிறான். அந்த தாக்கத்தோடு வந்த கண்ணதாசன் பேசியிருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லையா? அழகான முன்னாடி பாட்டை நம்ம சொன்னோம் இல்லையா? கங்குலும் திங்களும் போட்டான். இந்த 2 வார்த்தையை வச்சு ஒரு பாட்டு போட்டான். இரவும் நிலவும் மலரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் மகிழட்டுமே. வந்துதா இல்லையா? கர்ணன் படத்துல ஒரு பாட்டு, இரவும் நிலவும் மலரட்டுமே. வார்த்தை எங்க இருந்து எடுத்தான் பாருங்க அவன். வருதவனுக்கு காரணம் என்ன? கம்பனை உள்வாங்கியவன் கண்ணதான். அதனால உங்களுக்கு அந்த ஃப்ளோ அவனுக்கு ஈஸியா வருது. He gets that. என்ன காரணம்? He is inspired by his words. அது வேணும். அதுபோல் இங்க ஒரு அழகான வார்த்தைகள் பாருங்க, எப்படி ஒரு பரந்தாமனுடைய நிலையை சொல்லுகின்ற பொழுது அந்த பரந்தாமனுக்கே அப்படி ஒரு விஷயங்களை தரக்கூடிய விஷயமாக வச்சு சொல்லியிருக்கான்னா, இதைவிட கம்பனுடைய ஒரு மகத்துவம் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்து, அருளில்லான் எனினும் மனத்து ஆசையால் வெருளும் நோய்விட கண்ணின் விழங்களால் தெருள் இலா உலகில் சென்று நின்று வாழ் பொருள் எல்லாம் அவள் பொன் உரு ஆயப்பே. அருளிலாள் யார்? அருள் இல்லை, அவளுக்கு என்னிடத்தில் அருள் இல்லை. காரணம், கருணை இல்லையா? ராமரனுடைய புலம்பல் மாதிரி ஆரம்பிக்கிறார். அவ என்ன பண்ணிட்டா, அவளுடைய உருவத்தை காட்டிட்டு போயிட்டா. அதனால அவளுடைய உருவத்தினுடைய தாக்கம் எனக்குள்ள வந்துட்டதுனால நான் இப்பொழுது தவிக்கின்றேன். தவிப்பதனால என்னுடைய இந்த தாபத்தை தீர்ப்பதற்கு அவளுடைய கருணை கடாட்சம் இல்லை. ஆகவே அருளிலாள், அவளிடத்திலே கருணை இல்லையப்பா. கருணை இல்லாம என்ன போட்டு வதைக்கிறார் இல்லையா? ஒரு மனிதனுடைய அழகான ஒரு காதல் வெளிப்பாடு. ஒரு நிமிஷம் தன்னுடைய நிலையை மறந்த ஒருவனாக, ஒரு காதலனாக இருக்கக்கூடியவன் அந்த காதலியினுடைய நினைப்பு. அழகா சொல்லுவான் பாரதிதாசன் ஒரு கவிதையிலே. பாரதிதாசன் சொல்லுவான், எதிரில் உட்கார்ந்து இருந்தாங்க புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு. இளம் வயது பெண், இவரை இதுல உட்காந்து இருக்கா, ஒரு புஸ்தகத்தை பக்கத்துல வச்சுட்டு இருக்கா, அவளும் எதிரில பார்த்துட்டு இருக்கா. அவ எடுத்து ஒரு நிமிஷம் அவனை பார்த்தாளாம். அழகான பொண்ணு, நம்ம பையன் ஒரு கட்டழை காலை வாலிப மிடுக்கோடு இருக்கக்கூடிய இளைஞன் உட்காந்து இருக்கான். இவனும் புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இருக்கான். கண்ணை எடுத்து பார்த்தான், அவளையும் எதிர்த்து பார்த்தான். எதிர்த்து வீட்டு பொண்ணுன்னு வச்சுக்குங்களேன், எதிர்த்து வீட்டு பொண்ணு. நம்மால் மாடியில போய் படிக்கிறேன்னு கதை சொல்லி வந்திருக்கான் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு. எதிர்த்து வீட்டு பொண்ணு அங்க வந்திருக்கான். அவன் அங்கேயிருந்து ஒரு பார்வை பார்க்கறான். இவன் புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இருக்கான், பார்க்கறான். பார்த்த உடனே அந்த பொண்ணு பார்த்த பார்வையை பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டு கீழே போயிட்டா. அவளுடைய உருவம், அவள் பார்த்த பார்வை, அவளுடைய ஈர்ப்பு. அவன் சொன்னான் பாரதிதாசன், அவள் பார்த்த பார்வை ஒரு நொடி
ஆனால் அவள்தான் 1000 பக்கங்கள் புரட்ட துணையாக நின்றாள் என்று எழுதினார். சும்மா அந்த புஸ்தகத்தை புரட்டிட்டே இருக்கேன் சார், என்னன்னு தெரியல, ஆனா அந்த பொண்ணுடைய உருவம் தான் மனசுல வந்துட்டே. புரியுறதா நான் சொல்றது? அந்த ஒரு இமைப்பு, அந்த ஒரு இம்பாக்ட், அந்த இம்பாக்ட் இங்க போடுறா இருக்கும். அழகாக சீதையினுடைய ஒரு உருவத்தினுடைய இம்பாக்ட் ராமருக்கு எப்படி வருது பாருங்க. அருளினால், ஐயோ அவளால கருணையே இல்லப்பா அவளுக்கு என் மேல, இல்லையா? மனத்து ஆசையால், என்னுடைய காதலால் கலக்கத்தை உண்டாக்கும் காம நோய் தீர்வதற்கு அவள் என்னிடத்திலே இப்ப கருணை காட்டுறதுக்கு வழி இல்லை, இல்லையா? அதனால நான் என்ன ஆயிட்டேன், இப்போ நோய் உண்டவனாக இருக்கிறேன். தெருளில்லா உலகில் சென்று நின்று வாழ் பொருள் எல்லாம். இங்க பாருங்க, அவர் சொன்னது காதலை சொல்ல ஆரம்பித்தவர் திரும்பவும் எங்க போறார் பாருங்க. இதுதான் கண்ணதார், இதுதான் கம்பன், இதுதான் கம்பன். தெருளில்லா உலகில், சார் தெளிவில்லாத இந்த உலகத்துல சென்று நின்று வாழ் பொருள் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைகின்ற பொருள்கள், சென்று மூவபிள், நின்று இயங்காத பொருள்கள் இம்மூவபிள், எல்லாம் எல்லாமே. அதாவது என்ன அர்த்தம்? மூவபிளும் நான் மூவபிளும். அசைகின்றதுன்னா வாழ்க்கை இருக்கக்கூடியது, அசைவற்றதுன்னா வாழ்க்கை அற்றதுன்னு வச்சுப்போம். நான் லிவிங் திங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லிவிங் திங்ஸுக்கெல்லாம் ஏதோ ஒரு அசைவு இருக்குன்னு வச்சுப்போம். மரமா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆடு. அசைவற்றது அப்படின்னு சொன்னா அசைவு இல்லாம உட்கார்ந்துருக்கு கல்லு மண்ணு, அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அழகா ரெண்டா பிரிச்சு விட்டார். அப்ப இந்த உலகத்துல 2 வகையான பொருள்களாக பிரித்தானா கம்பன். என்ன சொன்னா? நின்று வாழ் பொருள் எல்லாம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, நின்று. அப்ப அசைவு இல்லாம நிக்கிறதிய வாழ் பொருள், வாழ்கின்ற பொருள், உயிரோடு இருக்கின்ற பொருள்கள். இதெல்லாம் தான் கம்பன்ல நம்ம ரசிக்க வேண்டிய வார்த்தைகள். எல்லாம் என்னவா இருக்கா? அவள் பொங்குரு ஆயவே. முடிஞ்சு போச்சு, சீதையா மாறி போச்சு. எல்லாம் பார்க்கிற பொருள் எல்லாம் சீதை, அசைகின்ற பொருள், அசையாத பொருள் எல்லாம் சீதை. இதுதான், இதை விட அழகாக ஒரு பக்தி இலக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுங்கிறது என்னால சொல்ல முடியும். கம்பன் அழகா அப்படி கொண்டு வந்து அப்படியே என்ன சொல்றது, இந்த ஊசியில, இந்த வாழைப்பழத்துல ஊசியை ஏற்ற மாதிரி ஏற்றிட்டு இருக்கான். நீ ராமனும் சீதையும் காமவயப்பட்டார்கள் என்று நீ நினைச்சு படித்தனா அதுவும் தப்பு, அவ்வளவுதான். கம்பன் அதிலே பக்தியை கொண்டு வந்து அழகாக அத்வைத்த பொருளையும் வைத்து சொல்லுகின்றான். பார்க்கின்ற பொருள் எல்லாம் அவளாக தோன்றினான். முதல்ல சொல்லிட்டான் கண்ணும் கருத்தும். சார் எங்க வந்தா பொருளா தெரியும் சார்? முதலே வார்த்தை கொடுத்துட்டானா? எங்க வந்த கண்ணுக்கும் கருத்துக்கும் அவளாக தெரிந்தால்தான் அசைகின்ற பொருளும் அசையாத பொருளும் அவள் என்று தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? லிங்க் பண்ணி பாருங்க. கண்ணும் கருத்துமாய் அவள் இருந்தாதான் நான் பார்க்கின்ற பொருள் எல்லாம் அவள். கண்ணும் கருத்துமா எனக்கு அவள் இல்லைன்னா வருகின்ற பொருள் எப்படி அவளா இருக்க முடியும்? விக்கிரக உருவமா தான் இருக்குமே தவிர எனக்கு மத்து தெரியாது. புரியுதா? அப்போ அந்த ஆக்ட், அந்த திங்கிங் தாட் ப்ராசஸையே அப்படியே சீதை எடுத்துக்கொண்டால் ராமனுடைய டோட்டல் தாட் ப்ராசஸுக்கும் சீதை காரணமாயிட்டு. என்ன அழகான ஒரு 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 உணர்வு இது. நான் நினைக்கிறேன், அதுதான் நான் அடிக்கடி யோசிப்பேன், எப்படி சீதை ராமனை நினைத்து எழுதினான் என்று சொன்னால் சீதையாக கம்பன் மாறித்தான் ராமனுடைய வெளிப்பாட்டை சொன்னானோ அதுபோல் ராமனாக இப்ப மாறி சீதையினுடைய வெளிப்பாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
ஏன்னா he is like that. ஒரு கதையினுடைய ஆத்மாவாக அவர்கள் இல்லைன்னா அந்த கதையை எழுத முடியாது, இல்லைன்னா வெளிப்பாடு வராது. எனக்கு எழுதுறான் அப்படின்னா அவன் தான் சீதையை நினைத்தான், அவன் சீதையை நினைத்து உருகினான், அவன் சீதையை நினைத்து மருகினான், அவன் சீதையை நினைத்து தாடி வளர்த்துக் கொண்டான், இப்படியே சொல்லிட்டு இருக்கலாமே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டே இன் யோர் மைண்ட். இம்பாக்ட் வரணும்னா நான் அதுவாக மாறினால் ஒழிய வராது. கம்பன் சீதையாக முன்பு இருந்தான், மிதிலை காட்சி படலம் முடிகின்ற பொழுது ராமனாகவே மாறிவிட்டான். என்ன அழகு பார்த்தீங்களா? சீதையில ராமன்ல முடிச்சிட்டான். ஆரம்ப சீதை, மிதிலை காட்சி படலத்தை ஆரம்பத்துக்கு சீதை, முடிக்கிறது ராமனுடைய எண்ணத்துல முடிக்கிறான். அப்ப என்னடா அர்த்தம்னா ராமனும் சீதையும் ஒற்றே சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் என்பதுதான் தெளிவு. இதுதான் அவதார நோக்கம். இது வரணும். அதனால்தான் ராமனின் சீதையை நம்ம சீதாராமன் ஏன் சொல்றோம்? ஏன்னா அவன் சண்டை போட்டாங்கிறதுக்காக இல்ல, நினைப்பிலே கூட ஒருவரை ஒருவர் பிரியாத அளவுக்கு ஒற்றுமையான சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் இல்லையா? அதனாலதான் அவளால அசோகவனத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட ராமன் நினைப்பிலே சீதையால் வாழ முடிந்தது. என்ன காரணம்னா அவளுக்கு தெரியும் என் நினைப்புல என் புருஷன் இருப்பான். எவ்வளவு பெரிய டானிக் பாருங்க இல்லையா? எப்படிமா நீ இவ்வளவு தைரியமா இருக்க, உனக்கு என்ன எனர்ஜி பூஸ்ட்? ஏன்னா என்னை பத்தி அவன் நினைச்சுட்டு இருக்கான், முடிஞ்சு போச்சு, நான் ஏன் பயப்படணும் இல்லையா? அவ வருத்தப்பட்டது என்ன, இங்க வந்து மாட்டிக்கிட்டேங்கிறதுக்கு தான் வருத்தம் அவளுக்கு, அவ்வளவுதான். அவ காட்டுல கூட சந்தோஷமா தான் இருந்தா ராமனும், அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஆகவே எல்லா வகையிலுமே அவள் பார்க்கின்ற பார்வை, அவன் பார்க்கின்ற பார்வை கூட அவளாகவே எல்லாம் தெரிந்தது என்பதற்கு சென்று நின்று வாழ் பொருள் எழாம் அவள் பொன் உரு ஆயவே. அப்படியே எல்லா பொருளாக அவளே வருகிறாள். பூவின் உலாவிய பொற்கலசங்கள் என் ஏனில் அகத்து எழுதல எண்ணினும் வாழ் நிலா முறுவல் கனிவாய் மதி காணல் ஆவது ஒரு காலம் உண்டோம் கொல். அவள் போட்டிருக்கக்கூடிய அவளுடைய உடல் அழகுகளை பற்றியான விஷயங்கள் இப்போ கம்பன் அவளுடைய வர்ணனையை சொல்லுகின்ற போது தலையில் இருந்து அவளுடைய இடை நளினங்கள் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இதையெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கிறான் ராமன். சரியா? அவளுடைய அந்த அழகான உடல், அவளுடைய அழகான அந்த திருமேனி, அதிலே வரக்கூடிய அவள் முகத்திலே இருக்கக்கூடிய கனிவான அந்த சிரிப்பு இல்லையா? அதை திரும்பவும் நான் எப்ப பார்ப்பேன்? இப்ப இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் உண்டோ கொல், மீண்டும் ஒரு காலத்திலே நான் திரும்பவும் அவளை பார்ப்பேனா, அவள் கையோடு கை சேர்ப்பேனா? இது ஒரு சாதாரணமான ஒரு நிலையிலே ராமன் யோசிக்கின்ற ஒரு விஷயமாக அவர் யோசிக்கின்றார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட சீதையும் ராமனும் ஒன்று சேர்வது என்பதுதான் உலக நியதி. அப்படி இருந்தா தான் உலகம் ஓடும். இல்ல அப்படின்னு சொல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவைகள் சரியா இருக்கா? எப்படி சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாதோ அது போலத்தான் ரெண்டு பேர் இல்லையா? அது எங்க சொல்றோம் அப்படின்னா காளிதாசர் தன்னுடைய ரகுவம்சம் என்கின்ற காவியத்திலே பாடுகின்ற பொழுது அவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். வாகர்த்தாதிப சம்பிருப்தோ வாகத்த பிரதிபத்தையே ஜெகதப்பி தரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம். என்ன சொல்றார்? வாக் அர்த்தம். வாக் என்று சொன்னால் சொல், அர்த்தம் என்று சொன்னால் பொருள். சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது. ஏன்ட்ட என்ன காரணம்? இப்ப நான் ஒரு சொல்ல சொல்றேன் சார், புத்தகம். இந்த புஸ்தகம்னு நான் சொல்லும் பொழுது அதனுடைய மீனிங்கையும் சேர்த்து தானே சொல்றேன்.
இல்ல நான் மீனிங்க தனியா அப்புறமா சொல்ல போறேன், என் முதல்ல வார்த்தையை மட்டும் சொல்றேன், அப்புறம் மீனிங் வருதுன்னு சொல்ல முடியுமா? யாரால பிரிக்க முடியுமா? ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது பொருளானது எப்படி அதோடு சேர்ந்து போகின்றதோ, அதுபோல் இந்த உலகத்தினுடைய இயற்கையிலே இயக்கத்திலேயே பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ரகுவம்சத்துல காளிதாசன் பதிவு செய்யறார். வாகத்தாதிப சம்பிருக்தோ வாகத்த பிரதிபத்தையே பிரிக்க முடியாதையா ஜெகதப்பி தரவு வந்தே, எப்படி ஜெகதப்பி தரவு வந்தே இந்த உலகத்திலே பார்வதி பரமேஸ்வரன் தான் எல்லாருக்கும் அப்பா அம்மான்னு என்ன சொன்னார்? உலகத்தினுடைய தாய் தந்தை என்று சொன்னால் யார சொல்லணும்? பார்வதி பரமேஸ்வரோ. இந்த வார்த்தையை இந்த இந்த ஒரு ஸ்லோகத்தை மகாபெரிவ பிரிச்சு சொல்வார். எப்படி சொல்வார்? பார்வதி பார்வதி பரமேஸ்வரோ, இதுதான் வார்த்தை. அவர் என்ன சொல்லுவார்? இப்படியும் பிரிச்சு பதம் பார்க்கலாம்ப்பா அப்படின்வார். என்ன? பார்வதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வதி என்றால் பார்வதியும் பார்வதியினுடைய பதியும். ரம ஈஸ்வரஹோ, ரமனா லக்ஷ்மி, ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்றால் திருமால். ரமனும் ஈஸ்வரனையும் எப்படி பிரிக்க முடியாதோ, எப்படி திருமாலையும் லட்சுமியும் பிரிக்க முடியாதோ, எப்படி சொல்லுவார் பாருங்க. இது பரமாச்சாரியருடைய வகையில பிரிக்கக்கூடியது. பார்வதி ரம ஈஸ்வரக. அப்ப சொல்லுகின்ற பொழுதே ரகுவம்சத்திலே காளிதாசன் இருவரையும் குறிப்பாக சொன்னான். அப்ப மூணாவது தம்பதியை சொல்லலையா சார் அப்படின்னா, சொல்லுக்கு வாணி தானே சார். எப்படி அழகா புடிச்சார் பாருங்க. சொல்லுக்கு வாணி தானே, சரஸ்வதி தானே. அப்ப மூணு பேரையும் சேர்த்து சொல்லக்கூடிய, மூன்று தம்பதிகளையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் பரமாச்சாரி. அப்ப மூன்று தம்பதிகளையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் நீக்கமர இரண்டர கலந்திருக்கக்கூடிய உலகத்தில உயர்ந்த தம்பதிகளாக சொல்லக்கூடியது ராமனையும் சீதையும். உயர்ந்த நோக்கத்திற்காக அவர்களுடைய அவதாரம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ராமர் நினைக்கிறார், எப்போ நான் திரும்பவும் அவளுடைய அந்த வதனமான முகத்தை பார்க்க போகிறேன், அவளை நான் என்று சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசுறார். அடுத்த வார்த்தை, அடுத்த பாடல் சொல்றார், வண்ண மேகலை தேர் ஒன்று, வாழ் நெடு கண் இரண்டு, கதிர் முளைதாம் இரண்டு, உள் நிவந்த நகையும் என்று ஒன்று உண்டால் என்னும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமோ. இந்த யமன் ஒருத்தர் சரியா, இந்த யமனுக்கு சாகடிக்கிறதுக்கு ஏதாவது கருவிகள் ஏதாவது வேணுமா? அவன் என்ன சொல்றான்? பாசக்கீரை போட்டு இழுக்கிறேங்கிறான். அப்படிதானே சொல்றாங்க. இப்படிதான் பெருங்கூற்றாக சொல்கின்றோம். கொற்றவன் கூற்று அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? பாசக்கீரை போட்டு இழுக்கிறான் அப்படி. ராமர் சொல்றார், சில பொருட்களை வச்சு தன்னை கொல்றானா அந்த யமன். சரியா? என்னும் கூட்டினுக்கு இத்தனை இத்தனை கருவி வேணுமாடா உனக்கு? என்ன வேணுங்கிறான்? வண்ண மேகலை தேர் ஒன்று, அழகான அவளுடைய நடை, வாழ் நெடும் கண் இரண்டு, ரெண்டும் அப்படியே வாளை போன்று நீண்ட கண்கள், கதிர் முளைத்தாம் இரண்டு, அவளுடைய உடம்பு வாகுகள், உள் நிவந்த நகை, சரியா, அழகாக புன்சிரிப்பை தரக்கூடிய சிரிப்பை தரக்கூடிய முகம். இப்படி எத்தனையோ கருவியம். இத்தனை கருவிகளை கொண்டு அவன் என்ன செய்யறான்? கூற்றானவன் என்ன செய்யறான்? ராமனை கொல்லுகின்றான். என்னும் கூற்றனுக்கு இத்தனை வேண்டுமோ? ஒண்ணுமா எவ்வளவு வேணும்? எத்தனை பொருள் வேணும்? எத்தனை விஷயங்கள் கொண்டு வந்து என்னை சாகடிப்ப என்று ராமன் புலம்புவதை போல் இங்கே ஒரு வார்த்தையை கம்பன் அழகாக நமக்குள்ளே கொண்டு வந்து தரான். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம்.
இந்த மாதிரியான ஒரு புலம்பலாக நம்ம யோசிக்கிறோமே தவிர, ஆனால் ராமன் தன்னுடைய இயல்பான விஷயங்களாக அவளை பற்றிய விஷயங்கள் அவன் எங்கே நினைக்கின்றானோ, அவளுடைய சமாச்சாரமாக அந்த சீதையை பற்றியான உணர்வுகளை எங்கெல்லாம் பதிவு செய்கிறானோ, அவன் சீதையை ஒவ்வொரு இடங்களிலும் நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஒரு சான்றாக சொல்லலாம். இதுக்கு ஜெகவீர பாண்டியனார் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு ரெஃபரன்ஸ் திருக்குறள்ல 1083வது பாட்டு குறள். பண்டறியேன் கூற்றன் பதனை. எனக்கு யமங்கிறவன் எவன்னு தெரியாது, இனி அறிந்தேன். வள்ளுவர் சொல்ற, இப்ப புரிஞ்சு போச்சு. என்னவா? பெண்டகையால் பேரமர் கட்டு. இந்த பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கா பத்தியா, அவளுடைய கண்ணும் அவளுடைய அழகும் அவளுடைய குணமும் எனக்கு யமனை போல் வந்து விட்டதுன்னு வள்ளுவர் பதிவு செய்யறார். எப்படி? பண்டறியேன் கூற்றின் பதன். அப்படி ஒரு கூற்றானவன் இருப்பான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு. இனி அறிந்தேன். அழகா சொன்ன, இனி அறிந்தேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்? ஏன்னா இந்த பெண் அவளுடைய ஒரு நளினம், அவளுடைய அழகு, அவள் நின்ன இருக்கக்கூடிய செய்கைகள், இது என்ன ஆகி போச்சான்? என்னை கூற்றாக கொல்லுகின்றது என்று வள்ளுவன் காமத்துப்பால்ல பதிவு செய்யறான். அதனாலதான் காமம் என்பது ஒரு விரகமாக நம்ம யோசிக்க கூடாது. காமம் என்பது ஆசையாக மட்டுமல்ல. அதனாலதான் மலரினும் மெல்லிய காமம். இட்ஸ் வெரி டெண்டர், டெலிகேட்டான சப்ஜெக்ட் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம், உலகாயத்த விஷயத்திற்கு ஒரு பெரிய விஷயமாக விதையாக இருக்கக்கூடிய ஒன்று. அத அழகான பதிவு ஜெகவீர பாண்டியனார் அந்த குறளை சொல்லி சொல்றார். அதுபோல் அந்த குறளினுடைய வழியாக வந்தது போல இந்த பாட்டை கம்பன் பதிவு செய்கிறான். என்ன சொல்றான்? எத்தனை இந்த கூற்றவனுக்கு எத்தனை கருவிகள் வேணுங்க, என்ன கொல்றதுக்கு எத்தனடா வேணும் உனக்கு இல்லையா? இது இந்த பாட்டினுடைய தழுவலாக சிந்தாமணி என்கின்ற ஒரு இலக்கியத்திலும் வந்திருக்குன்னு ஜெகவீர பாண்டியனார் குறிப்பிட்டார். கண்ணினால் இரண்டு கண்டாம் கூற்றினை காமர் செவ்வாய் ஒண்ணுதல் உருவ கோலத்து உருவிடி நிசுப்பிற் இரஞ்சொல் வன்னிதல் ஆவதில்லை வருமுலை மாதவர் நோக்கிற் பெண்ணுடை பேதமை நீர்மை பெருந்தட கண்ணினர்மா. இதுல என்ன சொல்றான்? கண் இரண்டு, அவர் சொன்ன மாதிரி அழகாக கண் இரண்டு, அவளுடைய உருவம் ஒன்று, அவளுடைய நெற்றி, அவளுடைய செய்கை, சிரிப்பு, அவள் பார்க்கின்ற பார்வை, இவை எல்லாம் என்ன பண்ணுதான்? அந்த கதாநாயகனுக்கு கூற்றாக வந்து நிற்கின்றது இல்லையா? கூற்றாக வந்து நிற்கின்றது. கூற்றாக வந்து நிற்பதினாலே அவனுக்கு எதுவும் புரியலை. என்ன போட்டு ஏன் இப்படி அழக்கழிக்கிறே அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா சொல்றோம் இல்லையா, ஏதேதோ ஒரு நவீன கவிஞர் கூட ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினான். இந்த பாட்டை கூட நிறைய பேர் கேட்டிருப்போம். ஏதேதோ கற்பனை என்னை அழைக்கிறது, எங்கேயோ விண்ணில் பறக்க ரெக்கை முளைக்கிறதே. வார்த்தைதான் எழுதினார். ஏதேதோ கற்பனை என்னை அழைக்கிறதே, எங்கேயோ விண்ணில் பறக்க ரெக்கை முளைக்கிறதே. என்னவா அதுக்கு எழுதினா? இதை ஐ திங்க் ஒரு கவிஞர் முத்துலிங்கமா யாராவது எழுதினது. கண்களிலே கைகளிலே காதலி தாவணி தீண்டிய போதுன்னு எழுதணும். என்ன வார்த்தை? காதலி தாவணி தீண்டிய போது. அவளுடைய தாவணி அவள் மேல விழுந்தவளையும் இருக்கு. ஏதேதோ கற்பனை நெஞ்சில் நினைக்கிறது, எங்கேயோ ரெக்கை கட்டி முளைக்க விண்ணில் பறக்கிறது, கண்களிலே கைகளிலே காதலி தாவணி தீண்டிய போது. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை மறக்கின்ற, தன்னை இழக்கின்ற ஒரு நிலையை, புரியுதா? அதனால்தான் இதை நம்ம பெரிய லெவல யோசிக்கணும். இதை நீங்க காமம் விரசமாக யோசிக்க கூடாது. தன்னை இழக்கின்ற ஒரு நிலைனா பேரின்ப நிலையினுடைய முதல் படி அது. இறைவனிடத்துல போய் உண்மையான பக்தியோடு இருக்கிறவனுக்குத்தான் இறைவனிடத்துல தான் யாருங்கிறத மறந்து நிக்கக்கூடிய சன்னிதானம்.
இல்லையா? அங்க போய் நம்ம நின்றுட்டு ஐ எம் டாக்டரேட், டபுள் பிஹெச்டி, 3 கோல்டு மெடல், 5 இது எம்டியா இருந்தவன், 85 இயர்ஸா அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன், 85 கண்ட்ரீஸ்ல போய் கர்ஜிச்சிருக்கேன், இதெல்லாம் பேச முடியும்? அவர் சன்னிதானத்துல போய் நின்று திருப்பதிக்கு போய் நிக்கிறீங்க, என்ன பண்ண முடியும்? 2 நிமிஷம் கூட நிக்க முடியாது, ஜரகண்டிதான். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க அந்த கடவுளை முழுவதாக பார்ப்பது என்பதே பெரிய விஷயம். அந்த சன்னிதானத்துல என்ன சார் யோசிப்பீங்க? என்ன யோசிக்க முடியும்? என்னுடைய அறிவு, என் திறமை என்ன, நான் இப்பேற்பட்டவன் நினைக்கலாம் நேரம் கூட கிடையாது. அப்போ தன்னை முற்றிலுமாக சரணாகதியாக ஒப்புவிக்கின்றவனை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு பேரின்ப நிலையிலே பார்க்கிறோம். அதனுடைய முதல் படி, ஒரு கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது தன்னைத்தான் ஒப்புவித்துக் கொள்கிறார்கள் என்று கம்பன் சொல்றான். அதற்கு முன்னுதாரணமாக ராமனையும் சீதனையும் வைக்கிறான். சரியா? அதனால்தான் இங்க அழகாக அவன் இத்தனை விஷயங்களை பேசி இந்த சமாச்சாரங்களை சொல்லி அவன் அழகாக வைக்கிறான். நமக்கு முன்னாடி கண்ணாக விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறான். இன்னொரு ஒரு புலம்பல், இந்த மாதிரி நிறைய புலம்பல்கள் இருக்கு. சில பாடல்களுக்கு வர கொள்ளை கொள்ள கொதித்து எழு பார்க்கடல், பள்ள வெள்ளம் என படரும் நிலா, உள்ள உள்ள உயிரை துருவிட, வெள்ளை வண்ண விடமும் உண்டோ கொல். இந்த விஷம் கூட வெள்ளை கலர்ல இருக்குமோன்னு ராமர் சந்தேகப்படுறார். விஷம் கூட வெள்ளை கலர்ல இருக்குமோ அப்படின்னு ராமருக்கு ஒரு கேள்வி வரும். கொள்ளை 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 கொள்ள கொதித்து எழு பார்க்கடல். அந்த பார்க்கடலானது ஆழமான ஒரு பார்க்கடல். பார்க்கடல் பொங்குது இல்லையா? இப்ப பொங்கினாலும் பால் எப்படி இருக்கு? சுட்டாலும் இல்லையா, அட்டாலும் அருப்பசி. அந்த பாலினுடைய சுவை போகாது. அவ்வையார் போட்ட பாட்டு தான் இது இல்லையா? பால் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அழகா சொன்னாவ, சங்க போய் சுட்டாலும் என்ன ஆகும்? சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். பாலும் வெண்மையாத்தான் இருக்கும். அதனுடைய சுவை தீராது. சொல்லிட்டு எதோட அவன் லிங்க் பண்ணி பேசினான். அழகாக வார்த்தை இதெல்லாம் ஔவையாருடைய பாட்டை புரிஞ்சுக்கணும். கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்டா. அவளுக்கெல்லாம் பெரிய பெரிய கோயில் கட்டணும் சார். உலகத்துல எவ்வளவுக்கோ கோயில் கட்டின்னு உட்காந்துருக்கும் இல்லையா? கெட்டாலும் மேன்மக்களே. கெட்டாலும்னா உடனே நம்மால் ஒருத்தர் எழுதிட்டான். கெட்டால்னா அவன் இருக்கிறதுல தீய வழியிலே போனாலும் கூட அவன் நல்லவன் அப்படி சொல்லல. தன் நிலையில் கெட்டாலும், அப்ப வறுமையில் அவன் வாடினாலும், தன்னுடைய நிலையை விட்டு வறுமையிலே இருந்தாலும் கூட கொள்கையை விடாதவனாக இருப்பான். ஆகவே தான் அவன் மேன்மக்கள். பைசா தொடமாட்டான். நான் அப்படிதான் சார் அப்படின்னு நிக்கிறவன் நிக்கிறான். கரெக்ட். டு மை பிரின்சிபல் ஐ லிவ் லைக் தட். இருந்தார் அந்த மாதிரி. கோடையடி ஜீவானந்தம்னு ஒருத்தர் இருந்தார். கக்கன் ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். காமராஜர்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். பக்தவச்சலம்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். இவங்கள் எல்லாம் கொள்கையிலே என்றும் கீழே விழாதவர்கள். என்ன கிடைச்சாலும் முடியாதுன்றான். நோ நோ காம்ப்ரமைஸ். அது வாழ்க்கை இல்லையா? அப்ப கெட்டாலும் மென்மக்கள். அப்ப அழகாக அந்த வார்த்தை எதுக்காக சொல்றோம்? பாலை எவ்வளவு காய்ச்சினாலும் அதனுடைய வெண்மை நிறம் மாறாது. அதுபோல் பால் அப்படியே பொங்கி எழுகின்ற பார்க்குது. பள்ள வெள்ளம் என படரும் நிலா. அந்த வெள்ளையை போல், அந்த பார்க்கடலின் வெண்மையை போல் இருக்கின்ற நிலா. சரியா? எப்படி பால் எப்படி கொதிக்கின்ற போது அப்படியே வெள்ளை வெளியேர்னு பால் பொங்கி வருதோ அது போல இந்த நிலா இருக்கும். அந்த நிலா என்ன பண்ணுதான்? தன்னுடைய உடம்பை சுட்டு காய்க்கின்றது. இப்பொழுது என்ன இருக்கு? உள்ள உயிரை துருவிட.
துருவுதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திருக்கோம், சமையல்ல பயன்படுத்துறோம். என்ன சொல்றது, தேங்காய் துருவுறதுன்னு பேர். கம்பனுடைய பிரயோகத்தை நம்ம யூஸ் பண்றோம். என்ன சொல்றோம், தேங்காவை துருவி வச்சு அப்படிங்கிற. துருவுதுன்னா என்ன இருந்த உள்ளே ஒரு இடம் உள்ள போறதுன்னு அர்த்தம். பயன்பாடு, அழகான பயன்பாடு இல்லையா? எங்க ஒரு இடம் விடாம உள்ள போறது. அதனாலதான் நம்ம பார்த்தோம், வெள்ளையா இருக்கிறது அத்தனையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், போட்டு பர்றான்னு போட்டு தேய்ச்சி கீச்சு கடைசியில ஒட்டாமூச்சி மட்டும் தான் நிக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேரு துருவுதல்னு பேரு, தேங்காய் துருவி. அப்போ உள்ள உள்ள உயிரை துருவிட இது இந்த பண்ணுதான். இந்த நிலாவானது அப்படியே உள்ளுக்குள்ள போகுது, ஊடுருவி ஊடுருவி போய் கொண்டிருக்கு. வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொல். இப்ப என்ன அர்த்தம், அந்த நிலாவினுடைய வெளிச்சம் இவனை கொல்லுகின்ற விஷமாக வருகிறதுன்னு ராமன் பேசுறான். ஏன், தன்னை கொல்லுகின்ற விடத்தை போல் உள்ளுக்குள்ள வருது, தன்னை மெல்ல 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 கொள்ளுகின்ற விஷம் போல் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இத்தனையை நினைச்ச பிறகு, இதுதான் ராமனுடைய மாண்புக்கு கம்பன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சாட்சியான ஒரு பாட்டுக்காரர். இந்த இடத்துல கம்பராமாயணத்தினுடைய கருத்து என்ன, பிறன் இல் விளையாமை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிறனுடைய மனைவியை பார்க்க கூடாது, பிறன் இல் விளையாமை. புரியுறதா? மற்றவனுடைய மனைவியின் மீது நாட்டம் இருக்கக்கூடாது, நாட்டம் கொள்ளக்கூடாது, அது ஒழுக்கம் இல்லை. பிறன் இல் விளையாமை. இந்த கருத்து ராமனுக்கு எப்ப வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ சீதையை பார்த்து ஆசைப்பட்டுட்டான், ஆனால் அவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய அவனுடைய குணம் சொல்லுது, என்னடா ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டுட்ட. அத கம்பன் பதிவு செய்யறான் பாருங்க, அழகான பாட்டு இது. இது இந்த இடத்துலதான் நீங்க ராமனுடைய இலக்கணத்தை புரிஞ்சுக்கணும். ராமன் மனம் உடனே சொல்லுது, என்னடா ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயம் சொல்கிறது, உன் மனம் நாடி இருக்குன்னா அது கெட்ட பொருளா இருக்காதுடா, உண்மையாகவே அவள் கன்னியாக இருக்க வேண்டும், ஆகவே தான் நீ அவளை காதலித்தாய். வைக்கிறான் பாருங்க. இதுதான் கம்பனுடைய ஒரு தனித்துவம். இந்த இடத்துல தான் ஆக்கும் நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ. சார், நான் இது வரைக்கும் கெட்ட வழிக்கு போனதே கிடையாது. என் மனம் எப்பொழுதுமே நல்ல வழியில் தான் சிந்திக்கும் என் மனம். ஏன்னா எங்க அப்பா அப்படி சொல்லி கொடுத்தது. என்னை வளர்த்தவன் வசிஷ்டன், எனக்கு வசிஷ்டன் சொல்லி கொடுத்தான். ஏன்னா அருந்ததி தான் அவனுக்கு ஒரே பொண்டாட்டி. எங்க அப்பாவை பார்த்து கூட நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கல. ராமனை வளர்த்தது வசிஷ்டன். வசிஷ்டனுக்கு முழுக்க முழுக்க வசிஷ்டனுடைய குணாதிசயங்கள் அத்தனையுமே ராமனுக்குள்ள இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் வரலையான்னு அந்த அளவுக்கு தெரியல. வசிஷ்டனுடைய குணம் வந்திருக்குன்னா லட்சுமணனுக்கு கோபம் வந்திருக்க கூடாது இல்லையா? ராமலட்சுமண வரத சத்ருகுண 4 பேருமே போய் தான் ட்ரைனிங் எடுத்தாங்க. ஆனால் ராமனுக்கு வசிஷ்டனுடைய பாதிப்பு முழுமையாக இருந்தது. மற்றவர்களுக்கு ராமனுடைய பாதிப்பு அதிகமாக இருந்தது. இது அதுதான் அங்க ஒரு ட்விஸ்ட். இப்ப ட்விஸ்ட் எங்க வருது பாருங்க. இவருக்கு லீடர் அவரு, மற்ற 3 சகோதரர்களுக்கும் லீடர் ராமர் இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இவரை பார்த்து அவங்க வாழ்ந்துட்டாங்க. அதனாலதான் பரதனுக்கு ஒரு செருப்பு இருந்தா போதும்ட்டான். பரதனுக்கு சேவை செய்யறது எனக்கு போதும்ட்டான் சத்ருகனன். எப்படி பண்றான் பாருங்க. நீ அவனுக்கு சேவகன், நான் உனக்கு தாசனுக்கு தாசன் நான்ட்டாங்க. இவன் அதுக்கு மேல இவர் நேரடியா போயிட்டார், நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன், எனக்கு பொண்டாட்டி இல்ல புள்ள இல்ல போயார். உயர்ந்த கருத்துக்கள், இதெல்லாம் உயர்ந்த கருத்துக்கள். இப்ப அழகாக சொல்றான் ராமன், ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ. எப்படி, நான் நல்லதை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேனே. இதற்கு ஆகிய காரணம், எப்படி அந்த பெண்ணை பத்தி நினைச்சேன், இதுக்கு காரணம் பாகுபோல் மொழி பைந்தொடி கன்னியே ஆகும்.
வேறு இதற்கு ஐயுறவு இல்லையே. இதற்கு நாம் சந்தேகப்பட அவசியம் இல்லை. ஏன்னா என் மனம் எப்பொழுதும் நல்லதை தான் சிந்திக்கும். என் மனம் சிந்தித்திருக்கிறது சீதையை பற்றி என்று சொன்னால் அவள் கன்னியாகத்தான் இருக்க முடியும், மாற்றான் மனைவி அல்ல என்று டிக்ளரேஷன் கொடுக்கிறான். இதுதான் ராமாயணத்தினுடைய முத்தாய்ப்பான கருத்து. நினைப்பில் கூட ராமன் பிறன் மனை விழையாத ஒருவனாக இருந்தான். இதுதான் சார் ஒழுக்கம். டிசிப்ளின் பேசினா எது டிசிப்ளின்? இதுதான் டிசிப்ளின். கிரகஸ்தாசனத்துக்கு டிசிப்ளின் இல்லையா? இருக்கு, இதுதான் டிசிப்ளின். அதனாலதான் சொன்னேன், சம்சாரியா இருக்கிறவனுக்குத்தான் பல கட்டுப்பாடுகள். புரியுறதா? சன்னியாசி எல்லாத்தையும் விட்டுடலாம், விட்டதுனால சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா எதுல எனக்கு எதுவுமே ஆசை கிடையாதுன்னு சொல்லிவிடலாம், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அது சன்னியாசம். சம்சாரியா இருக்கிறவன் எல்லாத்தையும் கட்டுப்பாடா இருக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த டிசிப்ளினை பத்தி கொண்டு வரக்கூடிய பாடல் இங்கே கம்பன் அழகான குறிப்பாக இங்க வச்சிருக்கான்னு சொன்னா, இது ராமனுடைய குணம், ராமனுடைய ஆத்மா. இதுதான் அவர் எடுத்திருக்க சங்கல்பம். அது நான் இன்னொருத்த மனைவி தொட நினைப்பு கூட இல்லை எனக்கு. நான் நல்லதுதான் நினைப்பேன். என் மனசுல அவன் வரா அப்படின்னு சொன்னா அவ கன்னியாதான் இருக்கணும், மத்தவன் பொண்டாட்டி கிடையாதுங்கிற. அப்போ எத்தனை பேருக்கு முதல்ல தன்னுடைய நினைப்பே தூய்மையான சுத்தமான நினைப்பா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு? சேலஞ்ச். பாசிட்டிவ் திங்கிங்ல பேசிட்டு இருக்கலாம், பாசிட்டிவ் திங்கிங்ல கான்பிடன்ஸ் இருக்கா? அதுதான் இன்னைக்கு பாருங்க. ராமர்னுடைய ஒரு செய்யுளை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தீசிஸே பண்ணலாம், ஒரு ரிசர்ச் எழுதிடலாம். இந்த ஒரு பாட்டு ஒண்ணு போதும் உங்களுக்கு. ஒரு ரிசர்ச் பேப்பர் 200 பக்கம் போட்டு கொட்டேஷன் போட்டு சைட்டேஷன் போட்டு அழகா கொடுக்கலாம். பாசிட்டிவ் திங்கிங் நீ என்னடா பேசுற, எங்களுடைய கம்பன் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கு பாடுறா. அப்ப கான்பிடன்ஸ் லெவல் எங்க வைக்கிறா? 100 to 100. எங்களுக்கு சாம்பிளிங் எரர் கூட கிடையாது, புரியுறதா? நோ சாம்பிளிங் எரர், நத்திங், நோ எரர். அவ்வளவு கான்பிடென்ட். அவன் கிளியரா சொல்றான், என் மனசு விரும்புதுன்னா அது கன்னி தாண்டான்ட்டான். அப்ப எவ்வளவு கிளாரிட்டியோட இருக்காம பாருங்க. அது ராமனுடைய மாண்பு. ஆகவே இப்படி அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் புதிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடம். இன்னும் சில பாடல்கள் இருக்கு, அதையும் பார்த்துட்டு அடுத்த வரக்கூடிய சில வகுப்புல அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக குளமுறை கிழத்து படலம்னு சொல்லக்கூடிய குளங்களை பற்றி பேசக்கூடிய அழகான ஒரு படலத்தை பார்த்து அதுக்கப்புறம் சுயம்பரத்துக்குள்ள போவோம். ஆகவே இது ஒரு அருமையான சமாச்சாரத்தை இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். ராமனும் சீதையும், சீதையின் நினைப்பிலே ராமன் எப்படி இருந்தான், ராமனின் நினைப்பிலே சீதையை பற்றி அவன் எப்படி யோசிக்கிறான், ரெண்டுத்துக்கும் என்ன அழகான ஒரு ஒப்புமைகளை பார்த்தோம்னா உயர்வான ஒரு சிந்தனையை 2 பேரும் வச்சிருந்திருக்காங்கிறது நமக்கு ஒரு விரகத்தோடையோ ஒரு என்ன சொல்றது ஒரு தாபத்தோடையோ அப்படி இல்லவே இல்லை பாருங்க. எண்ணங்களில் கூட உயர்வான சிந்தனையை இருவரும் வைத்து காதலித்தார்கள் என்று சொன்னால் அதுதான் அவர்களுடைய மாண்பாக இருந்தது. அதெல்லாம் நம்ம சொசைட்டில இதெல்லாம் இருந்த நடைமுறை பழக்கம். கம்பராமாயணம் எல்லாம் சர்வசாதாரணமா பேசிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப கம்பராமாயணத்துக்கு உரைக்கு உரை வச்சு படிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி ஆயிப்போச்சு காலங்கள், என்ன செய்யறது? அப்படி நம்ம இப்ப பேசினா இதெல்லாம் தமிழா அப்படிங்கிறான். சார் தமிழ்ல சொல்லுங்க சார் அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னைக்கெல்லாம் நம்ம பேசினா இல்லையா, என்னரும் நலத்தினால் அப்படின்னா சார் தமிழ்ல சொல்லுங்க சார். அதுப்பா அது அப்படி புரியறவ தமிழ்ல சொல்லுங்க சார். அப்படி போய் பாங்க நடு சென்டர்ல நின்னா ஓ அது கரெக்ட் சார் அப்படிங்க. இப்ப தமிழ்ல என்னடா இது வச்சு இப்ப இவங்களுக்கா ஒரு தமிழ்ங்கிற ஒரு டெபினிஷன் வந்துருச்சு. அதனால தமிழ்லாம் மாறி போச்சு. எதுக்காக சொல்றேன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் கம்பனுடைய வாக்கு, கம்பனுடைய பாடல்கள் நமக்கு பெரிய விஷயங்களை தந்திருக்கு. இன்னும் சிலது வரக்கூடிய வாரத்தில் சிந்திப்போம்னு சொல்லி இந்த இடத்துல நான் நிறுத்துறேன்.